விஜயோட அரசியல் நீங்க பேசுனீங்க. இந்த தேர்தல் முடிஞ்சவுடன் ஏதாவது மாற்றங்கள் வருமா சார்? இல்லை, இந்த இந்த அரசியல் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ பாஜக தான் இந்த கூட்டணியை முடிவு பண்ணும். பாஜக கூட்டணியை பாஜக முடிவு பண்ணும். ஆமாம், திராவிட இயக்கம் திமுக பாஜகவோடு, அதிமுக பாஜகவோடு. அப்போ எப்படி இவங்க பாசிச திருமாவளவன் இப்போ ஏமாந்து திமுக கூட நிற்கிறாரோ? இப்போ தேவாலயங்கள் பூரா சாராய 10 ரூபா பணத்தில் இயேசு முதல்ல பாவங்களை சுமப்பவர்களை பார்த்து கண்ணீர் விட்டார். சிலுவையை தூக்கி கொண்டு போகும்போது இப்போ அந்த புனிதருடைய கோயில் இதில் கட்டுறாங்க, சாராய காசுல 10 ரூபா பாட்டலுக்கு 10 ரூபா. அப்போ சுற்றுச்சூழல் பற்றி இந்த மக்களுக்கு எந்த அறிவு? தினத்தந்தி தினமலர் படித்தா என்ன அறிவு? மக்களுக்கான அரசியல் இங்கே யாரும் பண்ணலையா? யாருமே ஏதாவது நடந்தாலும் சொல்லுங்க, விரல் விட்டு சொல்லுங்க. மக்கள் அந்த இடத்துல யோசிக்கிறாங்களா? அருமையான கேள்வி கேட்டீங்க. அப்போ களத்தில் யாரும் களத்தில் எல்லாம் புஷிகள் தான் தெரியலாம். ஈஸ்டுக்குன்னு வந்து ஈஸ்டுக்குன்னு போயிட்டு அப்போ இவர்கள் நினைப்பு யார் நான் கூட்டிட்டு போகணும்? இந்த கூட்டணி பிரேமலதாவால் தூக்கி நிறுத்தப்படுகிற அளவுக்கு பழகி வெற்றி பிரேமலதா. இந்த வெற்றிக்கு பெரும் வெற்றி பிரேமலதாவுக்கு தான். 10 சீட்டு, 300 கோடி, ஒரு MP சீட்டு. அவர் தேமுதிக துண்டோட பார்லிமெண்ட்ல போறாரு. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துட்டார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜயோட அரசியல் நீங்க பேசுனீங்க. இந்த தேர்தல் முடிஞ்சவுடன் ஏதாவது மாற்றங்கள் வருமா சார்? இல்லை, இந்த இந்த அரசியல் இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அவருக்கு வாய்ப்பு பெரிய அளவில் இருந்தால் நிற்பார். வாய்ப்பு இல்லைன்னா சினிமாவுக்கு போயிடும். இல்லை, கட்சிகளில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், ஏதாவது அவங்களிடையே ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா? அவர்கள் கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி கலையுமா? அதிமுக பாஜகவுடன் வெளியேறுவாங்களா? அல்லது அதிமுக கரைந்து போடுமா? இது மாதிரியான செய்திகள்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நடக்குமா தான் கேள்வி. இல்லை, நடக்காது. திமுக அதிமுக உறுதியான கட்டமைப்பை வச்சிருக்கு. அதனால அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக அதிமுக தலைமை தான். இன்னும் 10-15 ஆண்டு காலம் வேற புதிய சக்திகள் வர வரைக்கும் இந்த கட்டமைப்பை யாராலும் உடைக்க முடியாது. அவ்வளவு உறுதியான. விஜயோட பயணிக்கிறவங்க விஜயோட பயணிப்பாங்களா? ஆமா. கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க திருமணமாக இருக்கட்டும், மற்ற கட்சி கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் அதுலயே பயணிப்பாங்களா? இப்போ பாஜக தான் இந்த கூட்டணியை முடிவு பண்றது. பாஜக கூட்டணியை பாஜக முடிவு பண்ணது. ஆமா. இப்போ திரும்ப சொல்லியிருக்காரு பாத்தீங்களா, நான் பாஜக உள்ள வரலைன்னா நான் எடப்பாடியோட போயிருப்பேன். நான் போனா கம்யூனிஸ்டுகள் வந்திருப்பாங்க, வேல்முருகன் வந்திருப்பார், இந்த கூட்டணி நிலைமையே மாறி இருக்கணும். ஒரு 3 நாள் இப்படி பேசியிருக்கேன் பாத்தீங்களா? அப்போ திமுக கூட்டணி உறுதியாவதற்கு யார் காரணம்? பாஜக. பாஜக இங்க ரோல் இல்லைன்னா ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு, 15 வருடங்களுக்கு முன்பு எப்படி இருந்தது தமிழ்நாடு களம்? பாதி பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் இங்க இருக்கு, ஒரு கம்யூனிஸ்ட் இங்க இருக்கு. வேல்முருகன் அங்க இருப்பாரு, ராமதாஸ் இங்க இருப்பார். இப்போ திரும்ப அங்க இருப்பாரு, ராமதாஸ் இங்க இருப்பார். இப்படிதான் இருந்தது களம். பாஜக உள்ள வந்த பிறகுதான் அத்தனை கூட்டணி எங்க வந்துருச்சு? திமுக பக்கம் வந்துருச்சு. பாஜக ஆதரவு நிலை, பாஜக எதிர்ப்பு நிலை, பாசிச ஆதரவு நிலை, பாசிச எதிர்ப்பு நிலை. அதிமுக எந்த ஸ்டாண்ட்ல இருக்கு? நீங்க கரெக்டா வந்தீங்க பாயிண்ட். இப்ப அதிமுக எந்த நிலையில இருக்கு? இல்ல, அதிமுக நிலையில தான் இருக்கு. பாசிச எதிர்ப்பு அலைகள் இல்லையா? இல்ல. இப்போ நீங்க இங்க பாசிச எதிர்ப்பெல்லாம் கொள்கையா இல்லை யாருக்கும். நீங்க திராவிட இயக்கம் திமுக பாஜகவோடு இருக்குது, அதிமுக பாஜகவோடு இருக்குது. அப்ப எப்படி இவங்க பாசிச? திருமாவளவன் இப்ப ஏமாந்து திமுக கூட நிக்கிறாரோ? ஏமாந்து இல்ல, பாஜக வந்ததுனால அவர் அங்க போக முடியல. இல்ல, திமுக பாஜகவோட தான் இணைப்புல இருக்குன்றீங்க. அப்ப திருமாவளவன் ஏமாற்றுறாங்களா? திருமாவளவனோட கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வந்து பாசிச பாஜக தானே? நான் கடந்த காலத்துல சொன்னேன். கடந்த காலத்துல. சரி. அதாவது 98ல் அதிமுக பாஜகவோட இருந்தது.
99ல கருணாநிதி பாஜக இருந்தார். கருணாநிதி கூட்டணியில திருமாவளவன் பாஜக கூட்டணியில் இருந்தார். திரும்பவும் இருந்தார். ஆமா, அப்ப அந்த கூட்டணி எங்க இருந்தாரு? அந்த அந்த களம் இன்னைக்கு வரைக்கும் நீடிக்குது. பாஜக எதிர்ப்பு கூட்டணி, ஆதரவு கூட்டணி. பாஜகவை எதிர்க்கக்கூடியவர்கள் பூரா ஒரு அணி. அப்ப அது அதிமுக பாஜகவை தப்ப முடியாமல் அதிமுக அந்த கூட்டணி. ஏன்? ஊழல், கரைபடிந்த ஊழல். இதுல இருந்து தப்பணும்னா பாஜகவிலிருந்து தான் தப்ப முடியும். காங்கிரஸ் கூட கருணாநிதி இவ்வளவு காலம் கூட்டணி வைப்பதற்கு காரணம் இன்னைக்கு எப்படி அதிமுக பாஜக மாட்டி இருக்கோ, அதே போல கருணாநிதி காலத்துல கருணாநிதி காங்கிரஸோடு தப்பிக்க முடியாம இருந்தார். காங்கிரஸ் அன்னைக்கு ஒரு பாசிச சக்தி தான். இன்றைய சூழல் எப்படி சார் இருக்கு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும்? இல்ல, பெருசா ஒண்ணும் இல்லை. காங்கிரஸும் இல்ல. ராகுல் நேற்று தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாரு. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கல. ஒரு ட்விட்டர்ல கூட ஒரு வரவேற்பு பதிவு போடல. என்ன ஏதாவது கிளாஷஸ் இருக்கா? இல்ல, அவங்களுக்கு திமுக செல்வ பெருந்தகையை வளைத்து காங்கிரஸுக்குள்ள லாபி பண்ணுது. காங்கிரஸ அறிவாலயத்திலிருந்து கட்டளை இடுகிறது என்று வருத்தம் ராகுலுக்கு. வேற ஒரு வருத்தம். செல்வ பெருந்தகை அறிவிக்கப்பட முடியாத திமுகவா இருக்காரு. இதுதான் அவருக்கு வருத்தம். வேற எதுவும் பிரச்சனை வேற என்ன இருக்கு? சொத்து தகராறா, வாக்கிய தகராறா, வரம்பு தகராறா? அதுதான். எங்க கட்சியை நீங்க டாமினேட் பண்றீங்க, எங்க கட்சியுடைய மாநில தலைவரை உங்க கட்டுப்பாடுகள் கொண்டு போயிட்டீங்க. இதுதான் அவருக்கு கவலை. நயினார் ஒரு பதிவு போட்டிருந்தார் இன்னைக்கு. இதனால் வர ராகுலை தமிழ்நாட்டுக்கு வந்தாவே ஒரு ட்விட் போட்டு வரவேற்கிற ஸ்டாலின் இந்த மாதிரி வரவேற்கல. ஒரு பெரிய கூட்டணி, இந்திய கூட்டணிலேயே ஒரு பெரிய விரிசல் இருக்கு அப்படின்ற பதிவு இன்னைக்கு காலையில போட்டிருக்காரு. இல்ல, அது அவருடைய கருத்து. நீங்க இவர்களெல்லாம் சந்தர்ப்பவாத கூட்டணி. பாஜகவை எதிர்த்தா தான் திமுக இங்க அரசியல, திமுகவுக்கு தமிழ்நாடு அரசியல. அப்ப எப்படி இந்தியா கூட்டணி வெளியேறுவாங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன் இந்த அரசியல ஏன் எடப்பாடி அவர்கள் கையில் எடுக்க மாட்டேன்றார்? எடப்பாடி கையில் எடுத்தா பாதி பேர் ஜெயிலுக்கு போயிடுவான், பாதி பேர் சிறையில் தான் இருப்பான். சிறையில் தான் கூட்டணி வைக்கணும். இந்த குற்றவாளிகளை முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றுவதற்கு பாஜகவிடம் சரணடைவதை தவிர அவருக்கு வேறு வழியே. சமீப காலமாகவே செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால ரொம்ப சலிப்புல இருக்காரு. விஜயபாஸ்கரிடம் நான் செஞ்ச தப்ப நீ செஞ்சிடாத, அங்கேயே இரு, எங்கேயும் வேற கட்சி தாவாதுன்ற ஒரு அறிவை சொன்ன மாதிரியும், ரொம்ப வருத்தத்தோடு நாங்கள் தாவேக்கா நடக்கிற நிகழ்வுல எனக்கு மரியாதை இல்லை அப்படி ஒரு நிகழ்வுலாம் பகிர்ந்த மாதிரி ஒரு செய்தி. அது உண்மையா? விஜயபாஸ்கரிடம் கருத்து வந்ததாக பார்க்கப்படுது. இல்லைங்க, விஜயபாஸ்கர் அதிமுகல ஒரு வலுவான அமைச்சர் வேட்பாளர். எடப்பாடிக்கே பைனான்ஸ் பண்றாரு. யாரு? விஜயபாஸ்கர் எடப்பாடிக்கே பைனான்ஸ் பண்றாரு. சசிகலாவுக்கு பைனான்ஸ் பண்ணாரு. தினகர ஆர்கே தேர்தல் நிற்கிற பொழுது 90 கோடி ரூபாய் செலவு செய்தது யாரு? விஜயபாஸ்கர். அதாவது உயிர்காக்கும் மருந்து மாத்திரைகள் இருந்து கொள்ளையடித்த தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் தான் விஜயபாஸ்கர். விஜயபாஸ்கர் கட்சி மாறுவார் என்பதே ஒரு புரளி. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் இப்போ மக்கள் தலைவர்களை, கட்சிகளை பார்த்து ஓட்டு போடுறாங்களா, இல்ல திட்டங்கள், கட்சி அந்த அனௌன்ஸ் பண்ற திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் யோசித்து வாக்கு போடுறாங்களா? நீங்க 25 வருஷமா எந்த திட்டமே நடக்கல. இப்போ சென்னை மாநகராட்சியில பல ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாரு நேரு. எங்காவது திமுக ஆட்சி 5 வருஷத்துல போட்ட ரோட ஒரு ரோட்டை காமிங்க. நான் மோட்டார் சைக்கிள் தான் சுத்துறேன், சென்னை பூரா சுத்துறேன். சென்னை பூரா சுத்துறேன் சார். ஒரு ரோடு கூட புது ரோடு மாதிரி உங்களுக்கு தெரியுதா? குண்டும் குழியும் மேடு பள்ளம். நீங்க கோடம்பாக்கம் மேம்பாலம் இப்பதாங்க போட்டான், குண்டு குழியுமா இருக்குங்க. பாலத்தில் போயிருக்கீங்களா? அப்போ இந்த நிதியெல்லாம் எங்க போச்சு? எல்லாம் தேர்தல் வருதுன்னா அவங்க வீட்டுக்கு எடுத்து கூடி வச்சுட்டான். கார்த்திகேயன் ஐஏஎஸ் 10,000 கோடி வச்சிருக்காரு. கார்த்திகேயன் ஐஏஎஸ், பிரபாகரன் ஐஏஎஸ் 10,000 கோடி வச்சிருக்காரு.
குமரகுருபரன் 10,000 பல ஆயிரம் கோடி வச்சிருக்காரு. இதெல்லாம் எங்க இருந்து? இப்ப அமைச்சர்கள் அடிக்க போய் இப்ப ஐஏஎஸ் ஐஏஎஸ் அதிகாரி சார், அமைச்சர் நேரடியால அடிக்க முடியாது. ம். அதிகாரி அடிச்சு அவர் கமிஷன் இடத்துல மீதி கொடுக்குறாரு. அதிகாரி அமைச்சர்களா நீங்க பங்கு அதாவது கொள்ளை கூட்டத்து பங்கு. அப்போ இதுல எங்க திட்டம் ஏதாவது அணை கட்டியிருக்கான்னு சொல்லுங்க, ஏதாவது ஏரி தூர்வாயிருக்கான்னு சொல்லுங்க. இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு 25 ஆண்டு காலமா எந்த திட்டங்களும் மக்களுக்கான எதிர்கால திட்டமே ஜெயலலிதா வந்திருக்கும் போது மழைநீர் வடிகால் திட்டம் கொண்டு வந்தது. ஏன்னா இப்ப அடிக்கிற வெயிலுக்கு என்ன காரணம் தெரியுமா? சுற்றுச்சூழல் பத்தி இந்த மக்களுக்கு எந்த அறிவும் இல்லை. தினத்தந்தி தினமலர் படிச்சா என்ன அறிவு வரும்? நீங்க இல்ல இவ்வளவு வெயில் இந்த பூமியை தாக்குவதற்கு என்ன காரணம்? பூமியினுடைய மேலடுக்கு மண்டலம் பூரா நீரே இல்லை. எல்லாம் எவ்வளவு அடிக்கு போயிருச்சு? போர் போட்டு 500 அடியில முடிச்சிடான், 1000 அடியில முடிச்சிடான். அப்போ மேலடுக்கு சூரிய வெப்பத்தை இழுக்கல, மரமட்ட செடி கொடி இல்லை. இதுல யாரு காரணம்? இந்த திராவிட இயக்கங்கள் தான் காரணம். காட்டை அழிச்சு கோடிக்கணக்கா கொள்ளையடிச்சது திண்டுக்கல் சீனிவாசன், ஆரம் வீரப்ப அந்த காலத்துல. இப்படி ஃபாரஸ்ட் மினிஸ்டருடைய சொத்து மதிப்புகளை பாருங்க, பலாயிரம் கோடி தேரும். காட்டை அழிச்சு நீங்க சந்தன மரம் கட்ட அரசியல் தான் இங்க நடந்தது. அப்போ அது ஜெயலலிதா தான் பார்த்துட்டு இந்த தண்ணி இப்போ சென்னையை சுற்றி ஒரு 300 கிலோமீட்டர் சார், வடக்கு தெற்கு மேற்கு 4 திசையில 4 திசை பூராம பூமி எப்படி இருக்கு? காங்கிரீட் மண்டலமா இருக்கு. ஏதாவது ஒரு சில தண்ணி கீழே போகுதா? எல்லாம் காங்கிரீட்டா இருக்கு. அப்ப ஜெயலலிதா தான் அந்த அம்மா அதை கொண்டு வந்து இந்த தண்ணி நிலத்துக்கு நீர் கொண்டு வாங்கினாங்க. மக்களுக்கான அரசியல் இங்க யாரும் பண்ணலையா? யாருமே இல்லை. ஏதாவது நடந்தாலும் சொல்லுங்க, விரல் விட்டு சொல்லுங்க. அரசாங்க அதிகாரி சம்பளம் வாங்குறதுக்கு வரி வசூல் பண்றான், அவன் சம்பளத்தை எடுத்துக்கிறான். ஏதாவது மக்களுக்கான இலவச கல்வி இருக்கா? இலவச மருத்துவமனை இருக்கா? சொல்லுங்க. சாராய ஃபேக்டரி நடக்குது, பரபரப்பா நடக்குது. சம்பாதிக்கிற போன சாராய ஃபேக்டரி கொடுக்குறான். மது ஒழிப்பு முதல் கையெழுத்துன்னு எப்போ? கருணாநிதி தாத்தா காலத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. எங்காவது நடக்குதா? ஸ்டாலின், எடப்பாடி, ஜெயலலிதா, சசிகலா எப்போ? விஜய் சாராய, ஆமா விஜயம் சொல்லிட்டாரு, போதை இல்லா மாநிலம். ஆமா, முஸ்ஸியை கொண்டு போய் பாண்டிச்சேரியில முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா சரக்கே இருக்காது. சரக்கு கடையில இருக்காது. எங்க இருக்கும்? வீடு இருக்கும். அப்போ இதெல்லாம் கேலி கூத்தா இருக்கு. இப்போ மக்கள் திணறான். அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, சரி. அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. விஜய்க்கு புஷிக்கு போடுறது ஓட்டாகுது. யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு மக்கள் நல்ல கட்சி இல்லையே, நல்ல தலைவன் இல்லையே, நல்ல வேட்பாளர் இல்லையே, திணறா சார். சந்திக்கிற மக்களை பாக்குறேன். மக்கள் அந்த அளவுக்கு இடத்துல யோசிக்கிறாங்களா? அருமையான கேள்வி கேட்டேன். அப்போ இந்த மக்கள் யோசிப்பதை நிறுத்திட்டாங்கிறீங்களா? அப்படிதான் தெரியுது எனக்கு. ஏப்பா நாங்களாம் 10 வருஷம் யோசிக்க மாட்டோம் பாப்பா அப்படிங்கிற மாதிரி முடிக்கு வந்துட்டா நினைக்கிறீங்க? யோசிக்கலாம். நாங்க காண ஆள் யாராவது இருக்கானான்னு பாக்குறோம். ஒருத்தர் இல்லை களத்துல. களத்துல எல்லாம் புஷிகள் தான் தெரியுறான். ஈஸ்டுக்குன்னு வந்துட்டு ஈஸ்டுக்குன்னு போயிட்டு. அப்ப இவர்கள் நம்பி யார் நான் ஓட்டு போடுறது? நான் சந்தித்த ஆட்கள் போல இப்படி ஒரு தடுமாற்றம் இருக்கு. இந்த தடுமாற்றம் எங்க உண்டி சேர்க்கும்னா எதிர்கட்சியான அதிமுக உண்டி சேர்க்கும். அதிமுகவுல கொண்டு போய் சேர்க்கும். அப்போ அதிமுகவுக்குள்ள ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் ஒரு 5 லிஸ்ட்டை கொடுத்து, இந்த 5 பேர் தாங்க நான் சொன்னால்தான் எம்எல்ஏ, 5 பேருக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன். நீங்க அப்போ 18 மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி இப்படிதான் நெருக்கிட்டு இருக்கான். எடப்பாடி ஒண்ணுமே செய்ய முடியல. திமுக மூட்டையா குட்டி கொடுக்குறான். நீங்க 2 நாளுக்கு முன்பு 3 நாளுக்கு முன்பு பணமழை கொட்ட ஆரம்பிச்சிச்சா? இருங்க. கோயம்புத்தூர்ல வடக்கு தெற்குல 20,000 கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. எவ்வளவு? 20,000 கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. 20,000 கிறிஸ்தவர்களும் 10 தேவாலயங்கள் இருக்கு 2 சட்டசபை தொகுதிகள்ல. சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து எங்களுக்கு கட்டி கொடுங்க. ஆங்கிலேய காலத்துல கட்டினது. இப்படி கேட்குறாங்க. வேலுமணி அதை செவிசாய்க்கவே இல்லை. வானதியும் அதை கண்டுக்கவே இல்லை.
இந்த தகவல் செந்தில் பாலாஜிக்கு தெரிஞ்ச பிறகு செந்தில் பாலாஜி ஆயர்கள், பாதிரியார், பங்கு தந்தையை கூப்பிட்டு உங்களுக்கு எல்லாம் நான் கட்டித்தரேன், நீங்க உதயசூரியனுக்கு போடுங்க. ஒரு சர்ச்சுக்கு 2 கோடி ரூபாய், 20 கோடி ரூபாய் அப்பவே கொடுத்துட்டார். இப்ப தேவாலயங்கள் பூரா சாராயம் 10 ரூபா பணத்துல இயேசு முதல்ல பாவங்களை சுமப்பவர்களை பார்த்து கண்ணீர் விட்டார். சிலுவைய தூக்கி கொண்டு போகும்போது அவர் சாட்டையால் அடித்த அந்த பாவிகளை அவனுங்கெல்லாம் மன்னிச்சிடுறா பாவம். இவரை அடிக்கிறவனே மன்னிக்க சொன்னவர் இயேசு, ஜீசஸ் இல்லையா? இப்போ அந்த புனிதருடைய கோயில் இதுல கட்டுறாங்க, சாராய காசுல 10 ரூபா பாட்டலுக்கு 10 ரூபா. அப்போ இந்த அரசியல் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியுதா? அப்போ இந்த அரசியல் தான் திராவிட அரசியல். இந்த திராவிட அரசியல்ல உண்மையாகவே மக்கள் சிந்திக்கிறத நிறுத்திவிட்டாங்க. இதுல தேர்தல் என்பது திமுக கூட்டணியில திருமாவளமும் வருத்தத்தில் இருக்காங்க, கம்யூனிஸ்டுகள் வருத்தத்தில் இருக்காங்க, காங்கிரஸ் வருத்தத்தில் இருக்கு, வைகோ சிரித்து கொண்டே அழுகிறேன், அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். அப்போ இந்த கூட்டணி பிரேமலதாவால் தூக்கி நிறுத்தப்படுகிற அளவுக்கு பலவீனமாக. வெற்றி பிரேமலதா, இந்த வெற்றிக்கு பெரும் வெற்றி பிரேமலதாவுக்கு தான். 10 சீட்டு, 300 கோடி, ஒரு MP சீட்டு. அவரு தேமுதிக துண்டோட பார்லிமெண்ட்ல போறாரு. கேப்டன் பிரபாகரன் போறார், அவைத்தலைவர், துணை ஜனாதிபதி. அப்ப அந்த துண்டெல்லாம் கழட்டி சீட்டை வச்சுட்டு பாப்பா, இது கட்சி மாநாடு கூட இடம் இல்லை, அதை கழட்டி வச்சுட்டு வா அப்படி சொல்லுகிற காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.